ஹலோ மகன் இப்போ என்ன போகலாம் சட்டென்று மாறுது வானிலைன்ற ஒரு ட்ரெய்லர் இருக்காங்க. ஜெய் ஜெய் யோகி பாபா நடிச்சிருக்காங்க. பாபு ஜெய் யாருன்னு தெரியல. இஸ் இது நான் வந்து நிறைய நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்ற சாங்ஸ் இருக்கட்டும், டீசர் இருக்கட்டும் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேட் எடுத்துட்டு ஜெயோடது அது எப்படி இருக்குன்னு எடுத்துருக்கு. சாரி பாரு மன்னிச்சிரு ஃபர்ஸ்ட்டு சாங்ஸ் ரியாக்ஷன் பண்ணல, டீசர் ரியாக்ஷன் பண்ணல. சாரி. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. அடுத்த ஸ்டார்ட். நம்ம மனசார ஒரு விஷயத்தை விரும்பினா நம்ம கேட்குற விஷயம் நியாயமா இருந்தா இந்த பிரபஞ்சமே அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நம்மலாம் BMW காரை பார்த்து ரசிக்கலாம், ஆனா ஏறி ஓட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆனா இவன் பண்றான் பத்தி ஒரு மேனேஜ் ப்ரோ காஃபி? ப்ரோ காப்பி நான் குடிக்க மாட்டேன், புரு காப்பி தான் குடிப்பேன். மேரேஜ் பண்ணுறது நல்ல விஷயந்தான், அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணோம். இல்லைன்னா லைஃபே டேமேஜ் ஆகிடும். கதி இந்த துப்பாக்கி பிடிங்க. இது செல்போன். இது துப்பாக்கியா நினச்சிங்க. இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு சந்துரு. உன்னை கல்யாணம் பண்ணதோட பெரிய ரிஸ்க் வேற ஒன்றுமே கிடையாதுமா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வேர் விட்ட நீ லூஸு. எஸ் ஐ லூஸ் தான். எனக்கு ஸ்டவ்வே ஆன் பண்ண தெரியாது. என்னது? செத்தாலாம் இனிமே எனக்கு கவலை கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய இழப்புக்கும். என்னால நம்பவே முடியல ஜானு, எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்ட்டு. நீ இந்த அளவுக்கு வேற யாரையும் லவ் பண்ணிருக்க மாட்டேன்னு உன் கண்ணு சொல்லுச்சு. ஜானகி எங்க? என் தர்பாருக்குள்ள நான் நினைக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். ஏன்னா நான் தான் சக்கரவர்த்தி. பதவிக்கும் பணத்துக்கும் ஏதாவது ஆபத்துனா அந்த ஆளு யாரையும் சும்மா விட மாட்டாரு. இப்ப வட்டியோட மொத்தமா வைக்க சொல்லு, நான் கிளம்புறேன். அவளை வச்சு நான் போட்ட 300 கோடி ரூபாய் பிளான் போச்சு. ஏதோ நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. கேஸ் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்னப்பா 23 வர அர்ஜுன் மாதிரி பண்ணிட்டு இருக்க? அதிகரிக்கும் சைபர் குற்றங்கள். இந்த பையன் ஒரு 6 மாசம் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். அவன் ஒரு சைக்கோ சார். அவனை சைக்கிள் சொல்லி வேலை விட்டு தூக்கியா? தப்பு பண்ணிட்டேன் ஜானு. எல்லாரும் சேர்ந்து எங்களை பிடிச்சிட்டீங்கல்ல. சிஸ்டம் கரெக்டா இருக்கு, சரி பண்ணணும். I am coming. ஸ்டார்டிங் நடக்கும்போது ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் ப்ரோமோஸ், காமெடி, விமர்சன்ஸ், இந்த ரொமான்ஸ் அந்த மாதிரி ஜானலாக போய் இருக்கும்போது ஓகே அப்படியே போயிடுச்சு. திடீர்னு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்கிறாங்க. அவங்க இதுவாக இருக்காங்க. அதில் போய் நம்ம ஜெய் அதில் போய் மாட்டிட்டு அதை போய் மாட்டிக்கிறாரு. நீங்கள் அவர் பண்ணுறாரா இல்லை மற்றவங்க பண்ணுறதை தடுக்கிறாரான்னு தெரியல எனக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானலாக இருக்குது. ஜெய் பண்ணாத ஒரு ரோலாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானல். ஸ்டார்டிங் வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. சாரி அதான் சொன்னேன். ஸ்டார்டிங் பயணம் ஓகே, ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கட்டும், சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்குது. 23 வர அர்ஜுன் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்கிறேன். ஏகோட காம்பன்சேஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில். நைஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்டாக போய் மியூசிக் வைஸாக இருக்கட்டும், அந்த கலர் கிரேடிங், அந்த கலர் டோனாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் த சட்டென்று மாறவே வானிலை. இது ஒரு நல்ல படமாக இருக்கணும் சார். இல்லை விஜயெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கு தெரியல, நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எப்படி அவ்வளோ நமக்கு தீசு தேங்க்ஸ்.